இன்னைக்கு நாக பஞ்சமி. நாகங்களுக்கு இன்னைக்கு மிகவும் பவித்திரமான ஒரு நாள். இந்த உகந்த நாள்ல நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். என்னோட கோரிக்கையை நிராகரிக்காதீங்க. பரமேஸ்வரா, என்னைக்குமே நீ உன் பக்தர்களை கைவிட மாட்ட. உன்னோட மகிமைகளால உன்னை நம்பினவங்களை காப்பாத்திருக்க. அர்ஜுனுக்கு வந்திருக்கிற பெரிய கண்டத்திலிருந்து கருணை காட்டி நீயே காப்பாத்திருக்க. நம்பினவங்களை நீ கைவிட்டதில்லை. எதிர்பார்க்காத நேரத்துல நீ என்னோட உயிர் தோழியான சேஷாவை எனக்கு திருப்பி கொடுத்திருக்க. நன்றி பரமேஸ்வரா. இருட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து வழியை காட்டியிருக்க. ரொம்ப நன்றி பரமேஸ்வரன். என் மேல நீ காட்டுற இந்த அனுப்புறகம் என்னைக்குமே இருக்கணும் பரமேஸ்வரா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சேஷா மறுபடியும் எனக்கு கிடைச்சது என்னோட போராட்டத்துக்கு 100 யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. அவளோட கோபம், நம்பிக்கை எல்லாமே எனக்குள்ள ஒரு புது தைரியத்தை உருவாக்கி இருக்கு. ஆனா அவங்களோட மொத்த வம்சத்தையும் 2 பேரும் சேர்ந்து மொத்தமா அழிச்சிடலாம். நம்ம 2 பேரோட எண்ணமும் ஒண்ணுதான். அந்த நாகமணி எங்க இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த அர்ஜுனோட உயிரை பலி கொடுக்கணும். இந்த உலகத்துல எனக்கு துணையா இருக்கிற என் அர்ஜுன் சேஷாவோட கோபத்தோட நெருப்புல எங்க எரிஞ்சு சாம்பல போடுவரும் பயமா இருக்கு. எப்பவுமே என் அர்ஜுனோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துற மனசு சேஷாக்கு வரவே கூடாது. நீதான் என் அர்ஜுனை காப்பாத்தணும். அடடா, எனக்கு நீங்க அப்படியே வேண்டிக்கிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப இஷ்டமான ஈஸ்வரனே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு. அர்ஜுன், எல்லா நேரத்திலயும் இப்படி விளையாட்டா இருக்காதீங்க. ஐயோ, தமாஷ் இல்லைங்க. இல்ல, உங்களை மாதிரி பரம பக்தைக்கு அந்த ஆண்டவன் இல்லைன்னு சொல்றான்ல, அதான் அந்த சாமி மேல கொஞ்சம் கோபம், அவ்வளவுதான். அது சரி, என்ன வேண்டிக்கிட்டீங்க? என்னை பத்தி தான் வேண்டிக்கிட்டீங்களா? ஐயோ,
ஏங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? சரி, இப்பதான் நான் வந்துட்டேன்ல, 2 பேரும் சேர்ந்து வேண்டிக்கலாம். நம்ம வேண்டியதான கடவுள் ஏத்துக்கலாம்ல? என்ன இந்த அபசகனம்? ஐயோ, எனக்கு என்னமோ எல்லாம் தப்பா நடக்குது. அமிர்தா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்போ மழைக்காலம்ல, அ, ஜன்னல் வேற திறந்தே இருக்கு. அதுக்கு தான் அணைச்சு போச்சு. பரவாயில்ல, நம்ம பக்தியில எந்த தப்பும் இல்லைல்ல, அத சாமி புரிஞ்சுப்பாரு. அமிர்தா நில்லுங்க. தேவையில்லாம அமிர்தாவை அணை வச்சிட்டீங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? உங்க மேல உயிரே வச்சிருக்காங்க. நீங்க இப்படி பண்ற தப்பு இல்லையா? அமிர்தா, பாவம், சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டு இருந்திருப்பா? நான் எப்பவும் சுமங்கலியா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருந்திருப்பா. ஆனா சாமி இல்லம்மா, நீ சுமங்கலியா இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லியிருப்பாரு. எதுவும் பண்ண முடியாது அமிர்தா. விதியோட விளையாட்டுக்கு முன்னாடி யாரும் எதுவும் பண்ண முடியாது. விதியை நம்மளால வெல்லவே முடியாது. உன் தலையில என்ன எழுதி இருக்கோ அது நடந்தே தீரும். கடவுளே, ஏன் இந்த மாதிரி அபசகனம் நடந்துச்சு? அப்படின்னா நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்ட அந்த கோரிக்கைய அவரை நிறைவேற்ற மாட்டாருன்னு நினைக்கிறேன். என்னைக்குமே இந்த மாதிரி நடந்ததில்லை. இன்னைக்கு மட்டும் எதுக்காக என்னை இப்படி சோதிச்சு பாக்குறாரு? அப்படின்னா அர்ஜுனோட உயிருக்கு சேஷாவால ஆபத்து வருமா? இப்ப நான் என்ன பண்றது? ஒரு பக்கம் இந்த வீட்டுல யாருக்கும் என் மேல சந்தேகம் வராத மாதிரி என் போராட்டத்தை வழி நடத்த வேண்டியதா இருக்கு. நாகமணி கிடைச்சே ஆகணும். என் எதிரிகளை நான் அழிக்கணும். இன்னொரு பக்கம் அர்ஜுனை காப்பாத்தன்னு என்னோட மனசு சொல்லுது. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வருது கடவுளே? நான் என்ன பண்றது? எது தப்பு எது சரின்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது.
இப்ப புதுசா அபசகுனங்கள் வேற. பரமேஸ்வரா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எனக்கு இந்த கஷ்டங்களை கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க? சேஷா, நீயா? நீ எதுக்காக இங்க வந்த? ஏன் அமிர்தா, நான் வரக்கூடாதா? நான் இங்க வந்திருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? சச்சே, அப்படி இல்ல. இங்க யாராவது ஒண்ணு பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனையாயிடும். தேவையில்லாத சந்தேகங்கள் வரும். அதனால்தான் நீ இங்க இருந்து போயிடுன்னு சொல்றேன். வேற எங்கேயாவது நம்ம சந்திக்கலாம். உன்னோட ஆதங்கம் எனக்கு நல்லா புரியுது அமிர்தா. பயப்படாத. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. ஆமா அமிர்தா, அவ்வளோ நேரம் நீ கடவுள்கிட்ட முழு மனதோட வேண்டிக்கிட்டு இருந்தல்ல? என்ன வேண்டிக்கிட்ட? எல்லாம் சரி. வீட்டை விட்டு வெளியே போன அர்ஜுன் மறுபடியும் எப்ப வந்து சேர்ந்தா? சித்தையா, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதேம்மா, உன் மனசுல 1000 பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குன்னு. அது எல்லாத்துக்கும் பதில தெரிஞ்சுக்கணுன்ற ஆவல், ஆசை உன் கண்ணில் நல்லா தெரியுற. கேளுமா. சித்தையா, நேத்து நீங்க இச்சாதாரி நாகங்களை பத்தி சொன்னீங்கல்ல, அத பத்தி நான் இன்னும் கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இச்சாதாரி நாகங்களை பத்தி நிறைய கேள்விகள் என் மனசுல எழுந்துட்டே இருக்கு. பதில் சொல்வீங்களா சிதையா? கண்டிப்பா சொல்றேன். ஆனா அதுக்கு நேரம் காலம்லாம் இருக்குமா? அந்த நேரம் வரும்போது கண்டிப்பா நான் எல்லாத்தையும் சொல்றேன். அது வரைக்கும் காத்துருமா. சரியாம்மா? சரிங்க சிதையா, நீங்க சொன்ன மாதிரியே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே இன்னொரு விஷயம்மா. என்ன சிதையா? நேத்து ராத்திரி அர்ஜுன் வீட்டை விட்டு வெளியே போனத நானே என் கண்ணால பார்த்தேன். என்ன, அர்ஜுன் வெளியில போனானா? இல்ல அவன் ரூம்ல தான் இருந்தான் அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நேத்து ராத்திரி அர்ஜுன் வீட்டை விட்டு வெளியே போனத நான் என் கண்ணால பார்த்தேன். அப்புறம் யாரு கண்ணிலையும் படாம அவன் வீட்டுக்குள்ள வந்தது எப்படி? நீங்கெல்லாம் அங்கதானே இருந்தீங்க. உங்க எல்லாரும் ஏமாத்திட்டு உள்ள வரதுக்கு சாத்தியமே இல்லை. அதையும் மீறி அவன் ரூமுக்குள்ள எப்படி போனானே தெரியலையே. நீங்க சொல்றது உண்மையா சிதையா? சாமி சத்தியமா சொல்றேம்மா, நான் பொய் சொல்லல. அர்ஜுன் நேத்தி வீட்டை விட்டு வெளியே போனது உண்மை. ஆனா யாருக்கும் தெரியாம எப்படி திரும்பி வந்து சேர்ந்தாங்கிறது தான் புரியல. ஐயோ, ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஏன் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு? இது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல யாருக்கும் தெரியாம பல ரகசியங்கள் தினமும் நடந்துகிட்டே இருக்கு. எப்ப யாரு எந்தெந்த உருவத்துல என்னென்ன செய்ய போறாங்களோ தெரியலமா. இந்த வீட்டுல இந்த மாதிரி ரகசியங்கள் நிறையவே இருக்கு. நீ எல்லார் மேலேயும் ஒரு கண்ணு வச்சிருக்கணும். இந்த வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்ப யாரு எந்தெந்த உருவத்துல என்னென்ன செய்ய போறாங்களோ தெரியலமா. இந்த வீட்டுல இந்த மாதிரி ரகசியங்கள் நிறையவே இருக்கு. நீ எல்லார் மேலேயும் ஒரு கண்ணு வச்சிருக்கணும். ஆமா அமிர்தா, அவ்வளோ நேரம் அந்த சிவன் கிட்ட நீ முழு மனதோட வேண்டிக்கிட்டு இருந்தல்ல? என்ன வேண்டிக்கிட்ட? அது அது சொல்ல அமிர்தா, என்ன வேண்டிக்கிட்ட? அது அது வேற என்ன இருக்க போகுது சிஷா? இனிமே எந்த கஷ்டமும் வராம காப்பாத்தன்னு வேண்டிக்கிட்டு இருந்த. தடைகள் இருந்தா அத நீக்கிடுன்னு வேண்டிக்கிட்ட. ஆனா அமிர்தா, ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ ரொம்ப பதட்டமா இருக்கிற மாதிரி தெரியுது.
ஒண்ணும் இல்ல. அது ஓஹோ, அதான் உன் பயமா? நீ எதை பத்தியும் கவலைப்படாத அம்ருதா. உன் கூட துணையா இருக்கிறது இந்த சேஷாங்கிறத மறந்துடாத. இந்த தடவை அந்த முக்கோட்டி தேவர்களே என் கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் அவங்கள ஜெயிக்கிற சக்தியும் நம்பிக்கையும் எனக்குள்ள வந்திருக்கு. நாம ஒன்னும் அநியாயத்துக்காகவும் அதர்மத்துக்காகவும் போராடலாம் அம்ருதா. நமக்கு நடந்த அநியாயத்துக்கு பழி வாங்கறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல எந்த தப்பும் இல்ல. என்னைக்குமே அநியாயம் பண்றவங்களுக்கு அந்த கடவுள் துணையா நிக்க மாட்டார் அம்ருதா. நாம போராடிட்டு இருக்கிறது அநியாயத்துக்கு எதிரா. அந்த பரமேஸ்வரன் என்னைக்குமே நமக்கு துணையா இருப்பார் அம்ருதா. நீ நிம்மதியா இரு. நம்ம வழியில யாரு குறுக்க வந்தாலும் அவங்களோட சாவு நிச்சயம். அமிர்தா, அவருக்கு நீங்களும் நானும் விளக்கறதுல விருப்பம் இல்லை. என்ன அர்ஜுன், என்ன பண்ண
எவ்வளவு பாசத்தோட என் பக்கத்துல வந்தாரு. அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டேனே. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது?